சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி பாண்டி புத்தூர்கட்டு பாண்டி. அதாவது இந்த மூலிகையோட என்ன இந்த வாதம் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியல. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க மக்கள், பல லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கியா. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐயா இருந்திருந்தாப்புல கீழே விழுந்துட்டாராம். விழுந்து என்னை வந்து பார்த்துருக்காரு, டோக்கன் கிடைக்கல. அதுக்கப்புறம் என் மூலிகை மருந்தை வாங்கி ஐயா எத்தனை நாள் தேய்ச்சிங்க? 12 நாள். 12 நாள். எந்த இடத்துல அடிபட்டுருக்கு? இடுப்பு. இந்த மூலிகை மருந்து தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எண்ணெய் தேய்ச்சது நல்லா இருந்துச்சு. என்னங்கய்யா? எண்ணெய் தேய்ச்சது நல்லா இருந்துச்சு. உங்களை வந்து பார்த்து கட்டிட்டு போகிறவங்க இன்னைக்கு வந்திருக்கோம். உங்களை பார்த்து கட்டிட்டு போகிறோம். நீங்கள் எத்தனை பாட்டில் தேய்ச்சியா? நான் 2 பாட்டில், 1 பாட்டில் தேய்ச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. முதலத்துக்கு இப்போ காலெல்லாம் மழைக்கு சமணம் கூட்டுற மாதிரி இருக்கு. அதனால இந்த மூலிகை மருந்தா நல்லா முறைப்படி தேய்ச்சிக்குவாங்க. சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிகோசு, இடுப்பு வடை இருக்குது, ஜவ்வு வடை இருக்குது, மூட்டு தேய்மானம், மனிதனுக்கு என்னென்ன உடல் வலியோ அனைத்துக்கும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுடையெண்ண பேசும். அதே மாதிரி ஆன்லைனில் விற்க மாட்டான், அடுத்த கடையில் வியாபாரத்துக்கு கொடுக்க மாட்டான். என்னுடைய வசம், என்னுடைய குடில், என்னுடைய பார்வை, என் தெய்வத்தோட வைப்ரேஷன், என்னுடைய குடியில் வந்து வாங்கிட்டு போங்க. நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க. யார்கிட்டையும் கொடுத்து காசை கூட கொடுத்து ஏமாற வேண்டாம். வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கேன். இதை தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுவிட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வந்து கட்டுங்க. இந்த புதுசாக அடி வர்றது, இந்த எலும்பு உடஞ்சிருக்கு, புது அடியெல்லாம் வந்து கட்டிக்கலாம், தப்பே இல்லை. இந்த ஐயாலாம் விழுந்துட்டார், விழுந்து டோக்கன் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லைன்னு மூலிகை மருந்தை வாங்கி அவருடைய வலியை ஃபுல்லாக குறைச்சிட்டு நல்லா நிமிர்ந்து நடந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து மருந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்க நான் வந்தார். இப்போ வைத்தியம் பார்த்துருக்கேன். அப்போ புது அடிக்கு என்னுடைய மருந்து பேசுதுன்னா அப்போ அந்த நாள்பட்ட அடிக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், ஆன்லைன்லேயோ கொரியர்லேயோ கொடுக்க மாட்டான். யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். நேரடியாக வாங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட கூட கொடுத்து வாங்க வேண்டாம். நேரடியாக வந்து என் வசம் வாங்கிட்டு போங்க. என் குடியில் பார்த்துட்டு போங்க. என் தெய்வத்தோட வைப்ரேஷனை பாருங்கள். அதே மாதிரி இந்த நாள்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் மூலிகை மருந்தை தேய்ச்சிட்டு ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணிடுங்க. ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிவிட்டு திருப்பி வலிக்குதுன்னா வந்து கட்டிக்குங்க. அதே மாதிரி வலிக்குதானு செஞ்சு பார்க்காதீங்க. மூலிகை மருந்தை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ட்ரெஸ்ஸுகளையோ பாவாடை சட்டையிலையோ கைலியிலையோ கட்டிக்க வேண்டாம். காத்தோட்டமாக விட்டுருங்க. வேலைக்கு போகிறாலும் வேலைக்கு போங்க, வந்துட்டு குளிங்க. அதே மாதிரி வலிக்குதானு செஞ்சு பார்க்க வேண்டாம். இதை செஞ்சு அப்படின்னா அந்த ஜவ்வு ஒட்டுறதை மறுபடியும் விலக்கி விடும். அதை செய்யாதீங்க. 10 நாளைக்கு மறந்துடுங்க. 11ஆவது நாள் எந்த இடத்துல வலி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுடையெண்ண. இருங்க கூப்பிடுறேன் ஐயா. 7 சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுடையெண்ண. நேரடியாக வந்து வாங்கிடுங்க. ஆன்லைனில் கொரியர்லேயே நம்பி வாங்கிட வேண்டாம். உங்கள்கிட்ட விலைவாசிகளை கூட விற்கிறாங்க, நேரடியாக வந்து வாங்கிடுங்க. என்னுடைய வைப்ரேஷனா என்னுடைய குடியிலையும் உள்ளே வந்து நீங்கள் பார்த்துடலாம். மூலிகை மருந்து வாங்கினாலும் என்னைய பார்த்து வெயிட் பண்ணி உட்காந்து வேண்டாம். என் ஜாமிக்கிட்ட வச்சு உங்கள்கிட்ட நான் மந்திரிச்சு தரணும். அதனால் மூலிகை மருந்து வாங்குறாலே கொஞ்சம் ஓரமாக நின்ட்டீங்கன்னா நான் உங்கள் அந்த குறி வரையில் நான் கூப்பிடுவேன். அப்போதைக்கு என் கைப்பட்டு என்கிட்ட மந்திரம் உங்கள் கையில் சொல்லி நான் அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் வீட்டில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே வாங்க. வெளியில் உள்ள சிலநாடையெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுடையெண்ண பேசும். ஆமாம், இந்த வாரம் ஞாயிறு திங்கள் லீவு. செவ்வாய்க்கிழமைக்கு மேலே கட்டுக்கட்டுறாலும் வாங்க. மூலிகை மருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. கட்டுக்கட்டுறாலும் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே வாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை நுடையெண்ண. தயவுசெய்து எங்கள் நண்பர்களே, என் புத்த தலைவர் ஆன்லைன்லையோ கொரியர்லையோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். என் வசம், என் குடில், என் பார்வை, என் கை, என்னுடைய தெய்வ வாசல் வச்சு வாங்கிட்டு போறவங்களுக்கு முழு பணமடையும். அதே மாதிரி யாரையும் நம்பி ஆன்லைன் வாங்கி ஏமாந்துடணும். அது என் மருந்தா இருந்தா நேரம் வரணும். நேரம் வந்து வாங்கிட்டு போங்க. உங்களை வந்து ஏமாந்துவாங்க. பணம் காசுல கூட உங்க ஏமாந்துவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஐயா கட்டுப்போடணும்னு வந்தாரு. வேற இடத்துல வைத்தியம் பார்த்து 8 மாசம் ஆச்சு. இப்ப அவர் எப்படி இருக்கணும்? அவர் மக்கள் சொல்லுவாரு, மக்கள் எல்லாத்தையும் காமிங்க. இவர் எப்படி வந்தாருன்னு எல்லாரும் பாத்தீங்களாமா? யாராவது பார்த்தது? ஐயா அண்ணன் பாரியா, கீழே சைட்ல பாரியா, அந்த சைட்ல பாரியா, இந்த மாதிரி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? 8 மாசம் ஆச்சு. 8 மாசம். இதை நீங்க கட்ட சொன்ன கட்ட சொன்னீங்க. நீங்க வேணாம் சொல்லிட்டீங்க. என்ன தலை மட்டும் கருத்திய போதும் அப்படின்னீங்க. அதனால சாமிக்கு கோணாம கூட நன்றி தெரிவித்துக்கிட்டு மூலிகை மருந்து தேய்ச்சி எவ்வளவு நேரத்தில் கழுத்து வந்துச்சு?
5 நிமிஷத்துல வந்துருச்சு. வந்தது அப்புறம் நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு 2 நேரம் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா சுடுதா குடிச்சிட்டு வாங்க. அப்படி அவரே நம்ம ஆட்டுறாரு. நல்லா ஆட்டிக்காமி நல்லா சுத்தி காமி பண்ணணும். சரியா? எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் ராயமங்கலம். இது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடு புத்தூர்கோட்டு பாண்டி புத்தூர்கோட்டு பாண்டி நீதி நேர்மை நாணயம் என்னோட தெய்வம் சொல்லி கொடுத்த குரு மந்திரம் மக்களை காப்பாற்றுறதுக்குன்னே பாக்குறேன். 18 சித்தர்ல என் கூட வசந்திக்கிறத இவர் பார்த்துருப்பாரு. பாத்தியா? உள்ள வந்தானே வைப்ரேஷன் சூப்பராக சாமி. பார்த்து வச்சுக்க. நீ எப்படி வந்தா எப்படி கழுத்து வச்சிருக்கீங்க பாத்தியா? மக்களே யாராவது பார்த்து கழுத்து திரும்ப முடியாம வந்தாரு. கட்டி விட்டு காசு வாங்கலாம். சாமிக்கு அண்ணனுக்கு போட்டு போய் மூலிகை மருந்து தனியாக வாங்கிட்டு போய் நான் சேவை செஞ்சதுக்கு கட்டு வேண்டாம் முடிஞ்ச போடுங்க. சாமிக்கு போட்டாரு. அதிகமாக காசு கொடுத்தியா? 500 ரூபா. என் மனம் கேட்கல. என்ன 100 மணி என்ன உண்மையா போய் உண்மை சாமி. அது மாதிரி நீதி நேர்மை நாணயம் என் உயிரே வலிக்க என்ன கஷ்டப்பட்டு என் மக்கள் சம்பாதிக்கணும் எனக்கு தெரியும். அடாவடி சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பேட்டை பாண்டியில இருக்காது. என் பிறப்புல வழியில பிச்சைக்கார போவாங்க. எங்க அம்மா எங்கடா போயிருக்கேன். ஆள் இருக்க மாட்டாங்க. நான் வந்து பார்ப்பேன். எல்லார் வீட்லயும் இந்த பிச்சைக்கார அரிசி வைப்பாரு. எங்க வீட்டுல ஆண்டே நான் போய் கதவை திறந்து எங்க அம்மா கூட்டிட்டு போயிடும். எங்க அம்மா திருப்பி கதவை வரைக்கும் கொண்டு கீழே போடல. அம்மா ஒரு பிச்சைக்கார இருந்தா அரிசி போடவே மாட்டேன். என்னவா அப்படின்னு எங்க அம்மா அங்கிட்டு போயிட்டு வர்றதுல ஓடி போய் 10 ஒரு 100 அடி போயிருப்பாரு. கையை பிடிச்சி எடுத்து கொண்டு வந்து அந்த அரிசியை எங்க அம்மாட்ட வாங்கி நான் கொடுத்தேன். எங்க அம்மா சொன்னேன், இந்த பொழப்பு பிரச்சனை எப்படா பிழைக்க போறீங்க? அது சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஊர்ல ரத்தத்துல நீதி நேர்மை நாணயம். என் மாசம் வந்து யாரும் பசின்னு போயிருப்பாரு. சாமியா கம்மி பாண்டி புத்தூர்கோட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனாரி. ஐயா, என் உயிர் மக்களே, எல்லாத்தையும் சொல்றதை கேளுங்க. அதாவது அந்த வாதம் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிகோசு, முதுகுல 10 இருக்கு. ஆனால் கிளீன் சக்தி தான் நிழல் மாதிரி தான். முதுகுல 10 இருக்கு. முனங்கால் வீங்கி இருக்கு. கல்லு போல இருக்கு. ஊதி போல இருக்கு. முனங்காயெல்லாம் கருத்து இருக்கு. வெரிகோசா இருக்கு. அதாவது உடம்புல உங்களுக்கு வலி என்னென்ன வலியோ சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கோட்டு பாண்டி மூலிகை நுடைய நான் பேசுறேன். அதாவது என் உயிர் மக்களே, என்னங்க பாட்டில் அதாவது இந்த மூலிகை மருந்து 200 ml என் தெய்வ கணக்கு. நான் கொடுக்குற மந்திரம் 108. நான் போடுற மூலிகை 48. அதாவது 6000 10,000 50,000 செலவழிச்சதா இந்த வெறும் 600 ரூபா மூலிகை மருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி என் உயிர் மக்களை சொல்றத கேளுங்க. என்னுடைய வைப்ரேஷனை, என்னுடைய பார்வையும், இந்த மூலிகை எண்ணெயும் நேரடியா வந்து வாங்குறவங்களுக்கு தான் உண்மையான பவர் கிடைக்கும். இது என்ன நடக்குன்னா, வெறும் 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு மற்றவர்கிட்ட 1000 1500க்குன்னு பிளாக்கில் விற்கிறாங்க. யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சாரு உங்க வீட்டால வர சொல்லி வாங்குங்க. தெரிஞ்சவங்க அவங்க சொல்லி உங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னா இதில் பாதி மருந்தை எடுத்துட்டு பாதி மருந்தை வேற மாதிரி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், இந்த வாதம் சம்பந்தப்பட்டது, இந்த நீர்க்கட்டு, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிகோசு, முனங்கால் வீங்கிருக்கு, சவ்வு கிழிஞ்சிருக்கு, எல்லாமே அதை ஒட்டினேன். 10 இருக்கதை கரைச்சிறேன். இந்த மூலிகை மருந்து நேரடியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கோட்டு பாண்டி சக்தி கோழிப்பண்ண அருகில என் வீடு. ஆத்துக்கால் ஓரமாக இருக்கேன். நேரடியாக வந்து வாங்குங்க. தயவு செய்து சொல்றேன், ஆளை வச்சு வாங்கி ஏமாறாதீங்க. அப்படி ஏமாந்தா நான் பொறுப்பு இல்லை. நேர்மையாகவும் நீதியாகவும் என் தெய்வம் என் கடமைக்கு சொல்லியிருக்கு. இந்த மூலிகை மருந்து 600 ரூபாய்க்கு கொடுத்து 60,000 பேர் வந்தாலும் இந்த மூலிகை மருந்தை தயார் பண்ணுறதுக்கு தான் இந்த காசை போடணும். மிச்சம் இருக்கதை மக்களுக்கு அன்னதானம் புத்தூர்கோட்டு பாண்டி சார்பாக அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மூலிகை மருந்து காசை 1 ரூபாவோட நான் வச்சுக்கப்படாது. வச்சுக்கிட்டா என்னைய போட்டு போடும். என் தெய்வப்படி 6 படி கட்டு. அதனால தயவுசெய்து சொல்றேன், யாரும் வெளியில பிளாக்ல வெளியில கூட கொடுத்து யாரும் வந்து ஏமாந்துட வேண்டாம். 600 ரூபாய்க்கு மேல 1 ரூபா காசு கொடுக்காதீங்க. நீங்க நேரம் வாங்க. நிறைய இடத்துல வேலை இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு.
என்னோட வாங்கிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட கூட விற்கிறாங்க. தயவுசெய்து ஏமாற வேண்டாம் இந்த மக்களே. இந்த மக்களுக்கு அன்னதானம் வந்துருச்சு. இந்த மூலிகை மருந்து காசு மக்களுக்கு அன்னதானத்துக்கு மருந்து தயார் பண்ண மட்டும்தான் என்னுடைய வைத்தியம். எலும்பு முறிஞ்சது உங்களுக்கு தான் நாங்கள் அந்த காசு வாங்கி 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து நான் வயிறு வளர்க்குறேன். இந்த மூலிகை மருந்து காசு மக்கள்கிட்ட காசு மக்களுக்கு தான் போய் சேரணும். இதுக்கு மேலே நான் 1 ரூபா வச்சு விற்றாலும் என்னைய போட்டு விடுவேன் என் ஜாமி. ஆனால் உயிர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி யாரையும் ஏமாற்றி அதிகமாக காசு கொடுத்து பிளாக்கில் விற்காதீங்க. குடும்பம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். என்னுடைய வகுத்தறிச்சல என் மக்களோட வகுத்தறிச்சல அவங்க பட்டுச்சுன்னா வழங்க முடியாது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நடன 2 வருஷம் நேரம் வந்து வாங்கி என்னுடைய குடியிலையும் என்னுடைய தெய்வ பார்வையும் வச்சு எடுத்துகிட்டு போங்க. இன்னும் உங்களுக்கு வைப்ரேஷன் கூட கிடைக்கும். வெளியில் செலவு இல்லாத அளவுக்கு என்னுடைய மூலிகை மருந்து காப்பாற்றணும். வெறும் 600 ரூபாயில் 60 லட்சம் 60 நேரம் 50 நேரமா செலவழிச்சாலும் தூக்கி குப்பையில ஓடு. இது பேச நேரடியாக வந்து வாங்க. யாருடையும் பிளாக்கில் கொடுத்து கூட கொடுத்து வாங்கி ஏமாற வேண்டாம். ஆமாம் அப்படி சுத்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திர ஆமாம்.